குழி தோண்டுங்க. அப்போ நீ எங்க கூட வந்து குழி தோண்ட மாட்டியா? ஏய், நான் தான் உங்க பாஸ். பாஸ் எங்கேயா வேலை செய்வாங்களா? முட்டாள் மாதிரி கேள்வி கேட்க. தோண்டுங்க. அப்போ பீஸா எப்போ? ஐஸ்கிரீம் எப்போ? சாக்லேட் எப்போ? எல்லாமே அஞ்சலி குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான். எல்லாரும் தோண்டுங்க. ஓகே பாஸ். நீ போய் முள்ள எடுத்துட்டு வா போ. ஓகே பாஸ். நீ போய் கல் எடுத்துட்டு வா போ. ஓகே பாஸ். நீ போய் கம்பு எடுத்துட்டு வா போ. ஓகே பாஸ். இந்தா முள்ளு, இந்தா கல்லு, இந்தா கம்பி. எல்லாத்தையும் போடுங்க. புளிய மூடுங்கடா. என்னையா பேசிட்டு அடி வாங்க வச்ச? அஸ்வந்த், அஞ்சலி வராடா. அஞ்சலி வராடா. ஓடுங்க. வல்லாவா பைராவா, வல்லாவா பைராவா. அஞ்சலி பே விழுவா. டேய் பாவண்டாவ, ரத்தம் கிட்ட வந்துற போகுது. ஏய், அன்னைக்கு அவன் என்ன மிஸ்ஸிட்ட மாட்டி விட்டு என்ன முட்டு போட வச்சால, அப்ப எனக்கு ரத்தம் வராது. நான் பாவலியா? வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பாரு. மிதி 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 What's happening here? இவ்ளோ பெரிய குழிய யார் வெட்டினது? அது அவ்வளோ பெரிய குழி இல்ல மிஸ், சின்னோண்டு குழிதான். Shut up. யார் இந்த குழியை தோண்டினது? உண்மையை சொல்லுங்க. அது வந்து மிஸ், ரோட்ட போறவங்க யாராவது வந்து வெட்டிருப்பாங்க. மிஸ், அவன் போய் சொல்றான் மிஸ். ஒருத்தி அஸ்வந்த் தான் இதெல்லாம் பண்ணா. அஸ்வந்த், நீதான் இதெல்லாம் பண்ணியா? அது வந்து மிஸ். Tell me the truth. குழிய வெட்டினது யாரு? நீதானே? அது வந்து மிஸ், இவ்வளோ பெரிய குழியானு நான் எட்டி தான் பார்த்தேன். ஐயோ, அது ஏற்கனவே இவதான் வெட்டி வச்சிருந்தான். ஜாண்டா எப்படி பண்ண? அது வந்து மிஸ், அஸ்வந்த் தான் குழி தோண்டா பீட்சா வாங்கி தரேன்னு சொன்னா. அஸ்வந்த், போய் சொன்னா எனக்கு இன்னும் கோவம் வரும். ஐயோ, மிஸ் சாமியாட ஆரம்பிச்சுட்டாங்களே. உண்மையை சொல்லு, நீதானே அவன்கிட்ட குழிய வெட்ட சொன்ன? ஐயோ மிஸ், நான் குழிய விட்டு சொல்ல உண்மைதான். இவ்வளோ சீக்கிரமா ஒத்துக்கிட்டா? சொல்லு.
ஏன் இப்படி பண்ண? உன்னால அஞ்சலி இப்ப எப்படி அழுவுறா பார்த்தல? மிஸ் இவன் வேணும்னே தான் மிஸ் இப்படி செஞ்சா. நான் குழியில விழுந்த உடனே கிண்டல் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடுனா. ஐயோ போய் சொல்ற மிஸ். நான் குழி வெட்ட சொன்னது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்கவே இல்லையே. சரி, எதுக்கு குழிய வெட்ட சொன்ன? நீங்க சொல்லிதான் மிஸ் நானே வெட்டினேன். என்னது? அடப்பாவி. நான் சொன்னா? மிஸ் நீ தானே வீட்டுக்கு ஒரு மறுநடமும் நாட்டு நடன காப்போன்னு போர்ட்ல எழுதி போட்டீங்க. அதுக்கு எங்க வீட்டுல மரம் இருக்கு மிஸ், ஸ்கூல்ல இல்லல, அதான். அடப்பாவி இப்படி புழுகுறானே. ஒரு குழி தோண்டி ஒரு மரம் நடலான்னு சொன்னேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி குழி தோண்டிட்டாங்க மிஸ். என்னது நாங்களா? நாமளா? அப்போ இது நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலையா? மிஸ் எனக்கு இவன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னான், அதான் மிஸ் செஞ்சேன். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மிஸ். ஐ எம் சாரி. இவ்வளவு மாதிரியே யார் யார் குழிய வெட்டினீங்கன்னு ஒத்துக்கங்க. இல்ல உங்க எல்லாருடைய மம்மி டாடியும் கூப்பிட்டு நீங்க பண்ணது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். மிஸ் இவன் என்ன பிணை கைதி ஆக்கிட்டான் மிஸ். என்னது பிணை கைதியா? ஆமா மிஸ். ஒரு நாள் என்னடா அஞ்சலிக்கு குழி தோண்டி சொன்னா எனக்கு குழி தோண்டி. சொல்லு. ஒரு நாள் இவளோட பென்சிலை நான் திருடிட்டேன் மிஸ். அடப்பாவி, அத நீதான் திருடுனியா? அதை இவன் பார்த்துட்டான் மிஸ். அன்னையிலேருந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லி என்னை பிணை கைதி ஆக்கிட்டான் மிஸ். ஓ மை காட். மிஸ் இவன் எங்களுக்கு டெய்லியும் ஃபாரின் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு எல்லா வேலையும் செய்ய சொல்லுவான் மிஸ். டே மிஸ் தான் உனக்கு கேட்கவே இல்லை. நீ யாரா தேவையில்லாம ஆதரவு. இதெல்லாம் எப்போதுல இருந்தோ நடக்குது மிஸ். அவன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. ஐயோ மிஸ், நானா சேர்ந்து கூட்டம் இல்லை, தானா சேர்ந்து கூட்டம். நான் கூட்டா ஓடி வர கூட்டம் இது இல்லை, எல்லாருக்கும் நல்லது செய்யற கூட்டம். சொல்ல போனா நாங்க எல்லாரும் வருத்தப்படாத குழந்தைங்க தங்கும். எனக்கு அஞ்சலிக்கு இப்படி நடந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், நான் துயரப்படுறேன், துன்பப்படுறேன், நீ என்னமோ படுற. சரி அஞ்சலி, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோ. உன் பேகு புக்கெல்லாம் நான் தூக்கிட்டு வரேன், நீ கவலைப்படாத. ஓகேவா மிஸ்? உன் நடிப்பெல்லாம் ஓகே, ஆனா நீ செஞ்ச வேலை தான் சரியில்லை. ஐயோ, ஜூனியர் சூப்பர் ஸ்டாரை ரெகுலரா பார்க்குறாங்க போல இருக்கு. நீ போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாதான் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். அப்பாடா, நல்ல வேலை. மிஸ் இவன் சொல்றத நம்பல. எங்க நம்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். கோ பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். மாட்னடா. இப்ப எதுக்குடா அழுவுற? எங்க டாடிக்கு வயிற்று வலி மிஸ், அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அடப்பாவி. எங்க மம்மி கூட இருக்காங்க. மட்டன் சூப் சாப்பிட்டுட்டு சிக்கன் குடியா வந்த எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரணும்னா 10 நாளாகும் மிஸ். எங்க வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க.